ஹாய். இந்த தடவை புரட்டாசி பிறந்து ஸ்டார்டிங்லேயே மழையா அப்படின்ற அளவுக்கு நல்ல மழை பெஞ்சிருச்சு நேற்று. அதுவும் நாங்கள் காலையில் எந்திரிக்கவே முடியல, செம்ம ஜில்லுன்னு ஆயிடுச்சா கிளைமேட்டு. தூக்கம் அப்படியே கண்ணை சொருகிட்டு வந்தது. இருந்தாலும் சரி எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ எந்திரிச்சு ஃபஸ்ட்டு பெட் கவரில் நீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அதுதான் நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நேற்று காலையிலேயே நான் பெட்ஷீட் துவைச்சி மேட்டெல்லாம் நல்லா துவைச்சி காய வச்சு மடித்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி துவைச்சிருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான். நான் மேட்டுமே காஞ்சிருச்சு, அந்தளவுக்கு ஃபேனில் போட்டு காய வச்சு எடுத்தாச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்க கிளைமேட்டுக்கு ஃபேன்லேயே மேட்டை போட்டால் கூட கண்டிப்பாக காயாது, ஏன்னா அவ்வளோ ஜில்னஸ் ஆகிடுச்சு கிளைமேட்டு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ரசம் வைக்கிற வேலை இருந்ததா, அதனால் அவளுக்கு மட்டும் ரசத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சிட்ருந்தேன் நான். அப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு முருங்கீரை சூப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா போன வாரம் கொடுத்து விட்ட கீரை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் ஊருக்கு ஓடிட்டேன்னா அந்த கீரை அப்படியே எல்லாம் கொட்டி உதிர்ந்து அப்படியே அந்த கவருக்குள்ளே கடந்துச்சு. சரி, அந்த காம்போடு இருக்கிற கீரையை மட்டும் எடுத்து சூப்பை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வச்சிட்ருந்தேன். நான் எப்போதுமே சூப்பு வைக்கும் போது அப்படியே மொத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த உருவலாம் மாட்டேன், அந்த குச்சியோடையே நான் போட்டுருவேன். அதில் கூட சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அதையும் போட்டு சூப்பை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஏதோ இவ வந்து நல்ல விஷயம்னு பண்ணுறா அப்படின்னா அந்த கீரை சூப் மட்டும் குடிச்சிக்கிறா, அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வேறு பழங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், எதுவுமே அந்தளவுக்கு பண்ண மாட்டா. இவகிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அந்த கீரை சூப் குடிக்கிறது தான். அப்புறம் அவளுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரி வாசலில் காலேருந்து கோலமே போடல. ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து நான் கோலம் போடுறது தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி இவங்க அனுப்பிச்சி வச்சுட்டு தண்ணியை மட்டும் தெளித்து விட்டு வந்து படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் போல். அப்புறம் சரி எழுந்திரிச்சு கோலத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு தான் கோலம் போட்டேன். அப்புறம் அதை போட்டு முடிச்சுட்டு சரி இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆயிடலாம் ஆகிட்டு காலையில் சாமியும் கும்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நேரமே சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வேறு புரட்டாசி சனிக்கிழமையா, நாளை காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலவு கதவுக்கு எல்லாத்துக்குமே பொட்டும் வச்சு அந்த வேலையுமே நான் முடிச்சிட்டேன். நான் இனிமேல் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமையலை முடிச்சுட்டு காலைல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் சாமி கும்பிடணும் வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் வந்து புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஏரியாலெலாம் மழை பெய்யுதா, இந்தளவுக்கு மழை பெஞ்சுதா அப்படின்னும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது அந்த ஏரியா லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.